ஒவ்வொரு நாளும் நாம் போராட வேண்டும். அப்ப ஈமானை பற்றி நமக்கு வேணும் அப்படின்னு இருக்கணும், ஈமானோட தான் வாழணும், ஈமானோட தான் மரணிக்கின்ற எண்ணம் இருந்தா தானே ஈமான் நம்ம பாதுகாப்போம். அப்படி ஒரு சப்ஜெக்ட் நம்ம லைஃப்ல இல்லாம இருந்ததுன்னா ஈமானை பற்றி எந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லாம போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில 13 வருட காலமும் மதீனாவில 10 வருட காலம் 23 வருட காலம் தொடர்ந்து அவர்கள் எந்த சட்டங்களை சொன்னாலும் முன்னால் அதற்கு முன்னால் அக்கீதா என்னும் அடிப்படையைத்தான் சொல்வார்கள். ஈமானோட வாழ்வதைத்தான் கற்பித்தார்கள். ஈமான் கொண்டால் தான் இஸ்லாத்தில் இடம் என்பதை கற்பித்தார்கள். ஆகையால் அன்புக்குரியவர்களே, ஈமான் என்பது சாதாரணமான ஒரு சூழ்நிலை இல்ல. அல்லாஹ் யாருக்கு நாடினாரோ அவர்களுக்கு தான் அந்த நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ்வோட கிருபையால இருக்க மக்கள்ல யாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல. மேக்சிமம் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஓரளவு இஸ்லாத்தினோட அடிப்படை தெரிந்த மக்களாக இருக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாம இதை நாம் அடுத்தபடியா எங்க ஒன்று சேர்க்கல தெரியுமா? நம்ம மனைவிட்ட கூட ஒரு சேர்க்கல. நிறைய பேர் வாழ்க்கையை பாக்குறோம், அவர் நல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பாரு, எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பாரு, மனைவி விஷயத்துல கண்டுக்கிடாம இருப்பாரு. மனைவி விஷயத்துல கண்டுக்கிற மாதிரி இவரு வட்டி கேட்க மாட்டாரு. மனைவி ஏதாவது இஎம்ஐல வட்டி கட்டி வாங்கினா கண்டுக்க மாட்டாரு. அப்ப உண்மையில இவருடைய மார்க்கும் இருக்கு, ஆனா டேமேஜா இருக்கு. டேமேஜ் பீஸ் ஆடிக்கழிவுல தூக்கி போடணும். இதுதான் இந்த சமுதாயத்தோட யதார்த்த நிலை. அப்ப நம்ம முதல் கட்டமாக மனைவியிடம், மக்களிடம் அல்லது தாய் தகப்பன் உயிரோடு இருந்து அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களிடம் சிலாத்தை கொண்டு சேர்த்து அந்த குடும்பத்தை உண்மையிலேயே ஒரு ஈமானிய குடும்பமா மாற்றுவது ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. அன்னைக்கு நாம இதையெல்லாம் பேசணும் நம்ம என்ன செய்யல. இன்னைக்கு எப்படி திரும்ப ருசிகரமான தலைப்பு, காரசாரமான பேச்சு, விறுவிறுப்பான பேச்சு, பேச்சு விறுவிறுத்து ஊத்தக்கூடிய பேச்சு, இந்த பேச்சை வச்சுக்கிட்டுலாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பேருரை என்பது ஒரு சில இடங்கள்ல தான் நடத்திருக்காங்க. பேருரை என்பது ஒரு சில இடங்களில் நடத்திருக்கிறாங்க. மற்றதெல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு எப்பொழுது என்ன தேவையோ அதையெல்லாம் அவர்களுக்கு வகுப்பாக நடத்தி கொண்டு மார்க்க கல்வியை புகட்டி கொண்டே இருந்தார்கள். அதனால்தான் அந்த மக்கள் உறுதியுடனே இந்த உலகத்தில வாழ்ந்து அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் என்ற சூழ்நிலையை உண்டாக்கினார்கள். அல்லாஹ்வே அது வெளிப்படையாக அவர்களுக்கு உண்டாக்கினான். அது பேர அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டதினால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அப்ப அல்லாஹ் எப்ப நம்மளை பொருந்துவான்? நாம முழுமையா அல்லாஹ் பொருந்தணும். அதனாலதான் இந்த ஹர்ரு சுஜ்ஜத்துக்கு முஃபஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது இது வெறும் சஜ்ஜால உள்ள காரியம் மட்டும் இல்ல, மார்க்க விஷயத்துல உலக விஷயங்கள் எல்லா பற்றிலையுமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதையும் குறிக்கும் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதையும் குறிக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அல்லாஹ் ஒருத்தர் சொல்றா பாருங்க, யார் ஒருவர் தனக்கு பிடித்தமான ஒன்றை செய்துகிட்டு இருக்காரு, அவருக்கு ரொம்ப அந்த விஷயம் பிடிக்கும், அவருக்கு அப்பந்தான் அவர் நாலேஜுக்கு வருது இதை ஹராம்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அதை அப்படியே டிராப் பண்ணுதாரு, விட்டுட்டா அவர் மரணிக்கும் வரையிலும் முஜாஹிதாக இருக்கிறார். முஜாஹிதின் அந்தஸ்தை அடைந்து விட்டார். அல்லாஹ் தூர் சொல்லக்கூடிய வார்த்தை, பிடித்தமான ஒன்றை அல்லாஹ்வுக்காக தடுத்து கொண்டால் அவர் முஜாஹித் என்ற அந்தஸ்துக்கு சென்று விடுவார். அந்த நிமிடமே நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சகோதர நிலைமை என்ன பண்ண, அவர் இப்போ ஜும்மாக்கு வர்றதில்லை. அவர் ஏன் வரமாட்டேன்னு கேட்டதுக்கு, நீங்க வர நேரம்லாம் தொழுவை ரொம்ப முக்கியமா பேசுறீங்க, அது வருமானம் இருக்கு, சொல்லும்போது பயமா இருக்கு, சொல்லும்போது பயமா இருக்க தொழுவை எடுக்கணுமா இல்ல தாலாட்டு பாடக்கூடிய பள்ளிக்கு போகணுமா? அல்லாஹ் ரசூல் தெரியாம தான் நான்லாம் 28 வருஷமா இருந்திருக்கேன். ஜும்மால அட்டன் பண்ணி அழகழகான மாய கதைகள், கார்ட்டூன் கதைகள், இப்பதான் திருடியில வித்தியாசமான கதைகள்லாம் வருது. நம்ம மக்கள் அந்த காலத்துல என்ன செஞ்சிட்டாங்க, ஜும்மா மேடைகள்லயே கதைகளை சொல்ல ஆரம்பிச்சு இந்த சமுதாயத்தை தாலாட்டில் உறங்கி கொண்டு வச்சாங்க. எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் சொன்னேவா, வாய் விட்டு பாவியெல்லாம் திட்டுல எனக்கு விஷயம் தெரியும் போது, ஏன்னா அல்லாஹ் சொல்லாமலே போனாப்பா என் வாழ்க்கை எப்படி கடந்துட்டேன்னு சொல்லி வேதனை அடைஞ்சக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏனென்றால் அப்படித்தான் இருக்கு. அப்ப அந்த பள்ளியை தேர்ந்தெடுக்காரு, அங்க லேட்டா போனா சொல்ல மாட்டாங்க, கடைசியில் முதல்ல போறவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க, அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சும்மா கிடைக்கலையா போ, பிரச்சனை இல்லை, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கியா, கொரட்டை விட்டு தூங்குறியா, பிரச்சனை இல்லை, நான் சொல்றது நீ செய்யறது பள்ளிகள் தான், ஏராளமான பள்ளிகள் இருக்கு. அதை விட்டு ஏகத்துவத்தை அடிப்படையே அக்கீதாவை எடுத்து சொல்லக்கூடிய பள்ளியில நம்ம 2வது அமர்வுல ஜும்மாவுக்கு நேரத்தோட வாங்கன்னு அடிக்கடி சொல்லப்படும். தொழுகை எடுங்க, விட்டு தொழாதீங்க, தொழுகையாளிங்க அந்தந்த பக்தியில் தொழுங்க, முடியலைன்னா பக்தி முடியுதுக்குன்னா தொழுங்க, வாய்ப்பு இருந்தா ஜமாத்துல தொழுங்க, எதுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் ஃபஜ்ருக்கான வாய்ப்பு இருக்கு, ஜமாத்தோட தொழுதை விட்டு விடாதுன்னு சொல்றோம். இதையெல்லாம் அழுத்தி சொல்வதனால்
நம்ம சகோதரர்களுக்கு வருத்தம் வருதுன்னு சொன்னா எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்ற கேள்விதான் இருக்கு. பள்ளியில தொழுகையை வலியுறுத்துறோம் என்ற ஒரு செய்தி அவங்களுக்கு பாரமாக இருக்குமே. ஆனால் அப்போ இவர்கள் எந்த உலகத்தில் எதை தேடிக்கொண்டிருக்கிற கேள்வி தக்கது. இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, தொழுகை எடுப்பாங்க. எப்படி தெரியுமா? ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அல்லது ஒரு பேரிழப்பு வந்துருச்சு சொன்னா சஜிதல ஹர்ரு சுஜிதான் விழுந்துருவாங்க. பிரச்சனை நீங்கின உடனே அல்லாவா எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா அப்படிப்பாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு போயிடுவாங்க, அப்படி தூரமா போயிடுவாங்க. இப்படி இஸ்லாத்துல இல்லை அப்படிலாம் சீசன் வியாபாரம் எல்லாம் கிடையாது. ஈமான் கொண்டுட்டா கபூர்லகை அடக்குத வரைக்கும் ஈமானோட இருக்கணும். தொழுகை எடுத்துட்டோம்னா தொழுகையாலேயே கடையை சொத்து வரைக்கும் இருக்கணும். இதோட சேர்த்து ஒரே ஒரு செய்தியை சொல்லி முதல்வர் நிறைய சொல்லி தொழுகை முக்கியத்துவத்தை உணர்ந்து மக்களை பாருங்க. 2ஆம் கலீஃபா உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள ஃபஜ்ருடைய அதிகாலை நேரத்தில் இன்னைக்கு மாதிரி தலைக்கு நேரம் ஒவ்வொரு ஃபேனு அங்கங்க லைட் எல்லாம் இல்லாத ஒரு காலம். இருட்டு பள்ளியில அங்கங்க சின்ன தீ பந்தங்கள் இருக்கும். 1 2 3 அந்த பள்ளிக்குள்ள எங்கேயா கட்டி வச்சிருப்பாங்க, எரியும். அந்த இருட்டுல லூலு என்ற ஒருவன் ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசி விசந்தோ இந்த குருவானால் அல்லாஹ்வுடைய தூதருடைய படிப்பை ஏற்ற பாடம் பெற்ற பட்டம் பெற்ற மிகச் சிறந்த உயர்ந்த நபரான கலிஃபா 2ஆம் கலிஃபா உமர் கத்தாப் அல்லாஹ் என்று சஜ்ஜா கட்டும் பொழுது அவள் வலாபுரத்திலே குத்தி இழைப்பையை கழித்து விட்டான். உடனேயே தொழுகையில நாவலதாங்க பின்னாலைக்கு ஒரு சஹாபியை முன்னால தள்ளி விடுதாங்க. அவங்க தூக்கிட்டு போறாங்க. தொழல 2 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு நினைச்சுக்கிறாங்க வச்சிருந்தாங்க. மத்த எல்லாம் தொழுகை நடக்கும். தொழுகை நடந்து முடிஞ்சவன ஓடி வாராரு. யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு உமர் ரலியல்லாஹு அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் இப்னு உமர் அவரை சொல்லுவாங்க சுருக்கமா. அந்த அப்துல்லா ரலியல்லாஹு வந்து, தந்தையே நீங்க ஃபஜர் தொழல, எந்த நேரத்துல குத்தி அவருடைய உணவு குழாய் அறுபட்டு உணவு வழியில வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பார்க்காங்க. வைத்தியர் வந்துட்டாரு. எல்லாத்தையும் சரிஞ்சதெல்லாம் உள்ளதை வச்சு கட்டு போட்டாரு. ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நாம் போனா என்ன செய்வோம்? நியாயத்தை பேசுவோம். என்ன செய்வோம்? அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். அந்த இடத்துல யாராவது ஒரு தொழில் சொன்னா அறிவிட்ட கூறுகட்டவன் இந்த நேரத்தை எதாவது பேசணும் அவனுக்கு பல்ல கடிச்சு அப்படி குத்திடுவான். போய் அசிங்கமா போய் செஞ்சிருமா இல்லையா? தந்தை மகனை பாருங்க. ஈமான்தாரிகள் என்பது எப்படி நிறுவனம் காட்டுறாங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். முக்கியமான விஷயம். ஏன்னா வரலாற்று பதிவு அவங்க சொல்றாங்க, தந்தையை நீங்க தொழுகை நிறைவேற்றல என்று சொன்ன உடனே என் அருமை மகனே தொழாதவனுக்கு கேடுதான். நல்ல வேலை இப்ப யாபப்படுத்தலப்பா. மரண போராட்டத்தில் இருக்கக்கூடிய தந்தை சொல்றாரு, நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின, தொழாதவனுக்கு கேடுதான், எனக்கு ஒரு உதவி செய்றியா என்று கேட்கிறான் மகன் இடத்துல. என்ன உதவி? என்னால குனிய முடியல, சஜ்ஜா பண்ண முடியல, உட்கார்ந்துக்கிட்டே தொழுகிறேன். சஜ்ஜா வரக்கூடிய நேரத்துல என்னோட பிடரியை கொஞ்சம் அமிழ்த்தி விடும், என்னால சஜா பண்ண முடியல, குத்தி இருக்கு, இப்ப சஜா பண்ணான்னு சரி ரத்தம் பீறிட்டு ஓடுது, என் தலையை கழிச்சு குப்புற இப்படி கிடத்து என்று சொல்லும் பொழுது நான் செய்யறேன்னு சொல்லி தந்தையின் தலையை பிடரியை பிடித்து மகன் சஜ்ஜாவில அமிழ்த்தக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கணும். அப்படின்னா தொழுக மரண விளிம்பில் கூட எவ்வளவு முக்கியமா என்பதை உணர்ந்து இந்த சம்பவம் நமக்கு என்ன கேடு வந்தது என்று தெரியல. தொழுகையில பொதுவுக்காக பாராமுகமாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா மக்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல மக்கள் தான், நல்ல மக்கள் தான். வர சொல்ல நல்லா கூட இருக்காங்க, நல்ல கண்ணியம் பண்றாங்க, எல்லாமே நல்லா இருக்காங்க. இதே நிலைமை காப்பி கட்டுறது இல்லையா? இருக்குத்தானே செய்யுது. அப்ப அவங்க சொர்க்கத்தை விட்டுற முடியுமா? ஆனா அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இழைச்சு பாருங்க. அவர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம், முதல் வித்தியாசம் ஒன்றுதான், தொழுகைதான். நாங்க அவங்க நல்லவங்க, நம்ம நல்லவங்க. வித்தியாசம் தொழுகை. தொழுகை யாரிடம் வரும்? ஈமான் இருந்தா வரும். ஈமானுடைய பிரதிபலிப்பு நம்முடைய முதல் அமல் தொழுகை. அப்ப தொழுகையைத்தான் முதல்ல கொண்டு வரணும். அதனாலதான் அந்த நேரத்தில் கூட அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க, என் அருமை தந்தை நீங்க தொழல, தொழுகை நிறைவேற்றல என்று நினைவுபடுத்திய உடனே மகனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தந்தையை பார்க்கின்றோம். அந்த ஒரு சூழ்நிலையை நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு நாமும் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்வதிலே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே, அல்லாஹ்வுக்கு வணக்கம் வழிபாடுகளை நாம் ஈடுபடுவதிலே நம்ம முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஆகிபத்துல் முத்தகீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான்.
இன்ன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் உலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ வகியாம ஊது அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்தில. ஒரு அருமையான ஒரு வசனம் இம்ரான் வரக்கூடியது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து பிரமித்து போய், இறைவா, நீ வீணுக்காக இந்த உலகை படைக்கவில்லை, நீ பகலை படைத்திருப்பதிலும் இரவை படைத்திருப்பதிலும் எங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. ஆகையால் அந்த மக்கள் எவ்வாறு இருப்பார் என்றால், இரவிலே நிற்க முடியாதவர்கள் படுத்தவர்களாக, வலாப்புறம் உட்கழிந்து படுத்தவர்களாக அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு வணங்கி கொண்டிருப்பார்கள். அதை முடிந்தவர்கள் எழுந்து நின்று இரவிலே தொழக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். அல்லாஹ்வே ஒரு காரியத்தை மெச்சுறா, இது சிறந்த காரியம் சொல்றான் அப்படின்னா அது நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இரவில் இன்று எழுந்து நின்று வணங்குவார்கள். அல்லாஹுடைய நினைவினால் அவர் ஒரு கழிந்து படுத்திருக்கும் பொழுதும் வலாப்புறங்களில் படுத்துக்கொண்டே ஒரு சைடா ஒரு பக்கமா படுத்துக்கொண்டே அல்லாஹ் துதித்துக் கொண்டும் பாவம் மன்னிப்பு கோரி கொண்டிருப்பார்கள். துதித்துக் கொண்டதுல திக்ரு செய்து மட்டும் இல்ல, அல்லாஹுக்கு பிடித்த வணக்கத்திலே பெரிய வணக்கம் என்னன்னா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறது. அல்லாஹ் வழக்கத்துல பாவ மன்னிப்பு கோரி கொண்டிருப்பார்கள் இரவு நேரத்துல, எழ முடியாத சூழ்நிலையில. அதனாலதான் அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போக பாதை உங்களை இலகுவாக வேண்டும் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், யாருக்கு ஒருவருக்கு கடினமான குளிரிலும் அவருடைய போர்வைகளை விலக்கிவிட்டு அந்த குளிர்ந்த நேரத்திலே தண்ணீரை குளிர்ந்த நீரை எடுத்து முழுமையாக ஒது செய்து பள்ளிக்கு ஒருவருடன் எடுத்து வைத்து நடந்து செல்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சூனம் செல்லும் பாதையை இலகுவாக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபஜர் தொழுகை இப்படியான தொழுகையால் இப்ப சப்ஜெக்ட் 5 வக்து தொழாதவங்களுக்கு இல்ல, தொழுகிறவங்களே எங்க ஆப்ஷன் அதிகமா இருக்குன்னு சொன்னா, ஒரு நாள் ஜமாத்துக்கு வந்தா 2 நாள் ஆப்ஷன் போடக்கூடிய சூழ்நிலை ஃபஜர்ல. என்ன பிரச்சனைனே தெரியல. செல்ல நோண்டிக்கிட்டு இருக்குது, 11 மணி 12 மணி வரைக்கும் செல்ல நோண்டிக்கிட்டு இருக்குது, ரீல்ஸ் பார்க்குது, ஃபேஸ்புக் பார்க்குது, அப்படியே அயர்ந்து தூங்குறது. அப்ப காலையில் முழிச்சு பார்ப்பாங்க, உடம்பெல்லாம் வலிக்க, ரைட்டு வீட்டிலே தொழுவோம். எப்போ இதைத்தான் முக்கியமான விஷயம், வீட்டுல எப்போ தொழுகிறாங்கன்னா 7 மணி 8 மணிக்கு தொழுகிறாங்க. ஒரு சகோதரர் வாயில இருந்தே சொல்லிட்டாரு, ஃபஜருக்கு வரலையே, அப்ப தொழுவிட்டு தானே படுத்திய? இல்லைண்ணே, நான் படுத்துட்டு தான் தொழுதேன். எத்தனை மணி தொழுதியா? ஒரு 7:30 8 மணி இருக்கும். இது எப்போனா வாரத்துக்கு 4 நாளைக்கு. இது எப்படின்னு சொன்னா, ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், லைட் பக்குன்னு விட்டு எரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? லூஸ் கான்ட்ராக்ட்னு அர்த்தம். இந்த மாதிரி தொழுகையில் உள்ள லூஸ் கான்ட்ராக்டுகள் இதெல்லாம் எரியவும் செய்யாது, அணையவும் செய்யாது, தொழுது கொண்டே இருப்பாங்க, தொழுகையாலே இருக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய கேடு, இது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு நஷ்டம் இது. ஆனா எனக்கு தெரிந்து ஒரு பள்ளியில, ஏன்னா இது நம்ம யூடியூபர் போனா பள்ளியை சொல்ல வேண்டாம், ஒரு நாள் ஒரு அதிசயமான சம்பவம் நடந்த இந்த இடத்த சொல்லி அவனை என்ன பண்ணா, பள்ளியில நிக்கிறேன், பள்ளியில பாங்கு சொல்லப்படல, பள்ளி அடைச்சு கிடக்கு, பள்ளி கதவை திறக்க பாங்கனுடைய டைம் 10 நிமிஷம் தாண்டிடுச்சு. நான் பாங்க சொல்லிட்டு நிக்கிறேன், பக்தி நேரம் முன்சுன தொழுதாச்சு, பக்தி நேரம் இருக்குது, யாருமே வரல. ஆச்சரியம், ஒருவேளை வெளியில துப்பாக்கி ஏந்து போலீஸ் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கோ, வீட்டை விட்டு இறங்கினா சுற்றுவாங்களோ, அதனாலதான் வரல நினைச்சு, யாரும் வரல. ஆச்சரியம். ஒரு நபர் வந்தார், அவருக்கு 88 வயசு 89 வயசு இருக்கும். அவர் எப்படின்னா இப்படித்தான் நடப்பார், கூனிதான் நடப்பார், நிமிர முடியாது, கம்பு வச்சா நடப்பார். அவர் தான் அன்று பள்ளியில் நுழைந்த முதல் ஆள். நான் போய் நிக்க, அவர் வாராரு. நான் அளவா இல்லையே சிரிக்கவான்னு தெரியல. பள்ளியுடைய நிலைமை அல்லாட்ட பதில் சொல்லணும். திடகாத்திரமான இளைஞர்கள் அந்த ஏரியால இருக்க, வழக்கமா தொழக்கூடிய யாரும் வரல. ஆச்சரியம். கடைசியில ஜமாத்து வைக்கிறத கொண்டு ஒரு ஆள் வந்ததை பின்னால் நிக்க வைக்க முடியும். நான் ரொம்ப மன வேதனையோடு நின்றுகிட்டு இருப்போம். ஒரே ஒரு சவர் வந்தாரு, அவரை இக்காம சொல்லி நாங்க தொழு ஆரம்பிச்சிருக்கிறேன். முதல் ரக்காத்து முடியக்கூடிய நேரத்துல அந்த சஃப் ஃபுல் ஆயிடுச்சு. இது என்ன பிரச்சனை? தொலை போவோம், மெதுவா போவோம். அந்த பதட்டம் வர வேண்டாமா? ஒரு ட்ரெயினை, ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வேஷன் பண்ணி இருக்கிறோம். 9:30 மணிக்கு பஸ், 8:30 மணிக்கு ட்ரெயின், எத்தனை மணிக்கு போய் நிக்கிறோம்? அந்த பதட்டம் வரவில்லையா? ஜமாத்து டைம் போர்டுல எழுதி போட்டிருக்கு, டிஜிட்டல் ஓடிக்கிட்டு இருக்கு,
வாங்க சொல்லுது, மைக்கூச்சி சொல்லுதோ, எல்லாமே தெரியுது. அப்ப ஏன் இந்த மனநிலைன்னு சொன்னா, இதுதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த பள்ளியினுடைய இந்த சம்பவம் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு முன்மாதிரியான சம்பவம். நிறைய பள்ளிகள் அப்படித்தான் இருக்கு, ஒரு சில பள்ளிகளை தவிர. ஒரு சில பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்க ஊர்ல எல்லாம் நம்ம முதல் ஸ்டெப்புக்கு போகணும்னு சொன்னா வாங்க சொல்லும் போது நின்னாத்தான் முதல் ஸ்டெப்ல இடம், எல்லாம் 2-3க்கு போயிடும். இதான் பிரச்சனை. அப்படி பள்ளிகளும் வச்சிருக்காங்க, இருக்கு, பள்ளிகள் இருக்கு. ஆனால் அதிகமான பள்ளியில கடமைக்காக உள்ளவர்கள் மட்டும்தான் அங்க காத்திருக்கிறார்கள். தொழுகையாளிகள் வருவதற்கு மிகவும் தாமதம் வருகிறார்கள். இதுவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். ஏன் இதை பதிவு செய்யறோம்னா, அந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டவர்களாக நம்மில் இங்க இருக்கவங்க யாரும் ஆகிறாரு. தயவு செய்து தொழுகையாளிகளாக இருக்கும் பட்சத்துல நீங்க நிச்சயமா தொழுகையாளி இருப்பீங்க. பள்ளிக்கு விரைந்து செல்லுங்க. எந்த அளவுக்கு பாருங்க, அல்லோடத்தூர் ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? ஒரு நபர் பள்ளியில தொழுதுகிட்டே இருக்காரு ஜமாத்துல. அவருக்கு பள்ளிக்கு பிறகு போகும்போது சில தடங்கல்கள்னால போக முடியல, ஜமாத்து தவறிடுச்சு. அவர் பதட்டம் அடைந்தார். ஜமாத்தை விட்டுட்டனே நினைச்சு பதட்டம் அடைந்தார். அவர்களுக்கு ஒரு நற்செய்தின்னு சொல்லி அதாவது ஒரு செய்தி சொன்னாங்க தெரியுமா? நீங்க உங்களுடைய வேண்டுமென்ற ஒரு சூழ்நிலை இல்லாம யதார்த்தமாக நீங்க ஜமாத்தை தவற விட்டு இருந்தாலும் அல்லாஹ் உங்களை ஜமாத்தி தொழுவதாகவே பதிவு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூர் சொல்லி செய்தீங்க. அவர் அன்னைக்கு விட்டுட்டு எரிச்சாரு, பதறாரு, ஜமாத்தோட தொழுகை போச்சுன்னு வருத்தப்படுறாரு. அவர் வச்சும் வருத்தப்பட வேண்டாம். அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவனா இருக்குன்றான். நீங்கள் ஜமாத்தில் தொழுவதாக அல்லாஹ்விடத்தில் கணக்கெழுதப்படும் சொன்னா, அப்பேற்பட்ட கருணைமிக்க ரஹ்மான நம்ம வணங்கிட்டு இருக்க நாம எவ்வளவு சலுகைகளை, எவ்வளவு பரிசுகளை, எவ்வளவு நற்கூலிகளை தவற விட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, அப்ப இஸ்லாத்தில் இருந்து நாம் அடைந்ததுதான் என்ன? இஸ்லாம் பொருளாதாரத்திற்காகவோ பட்டத்திற்காகவோ புகழுக்காக அல்ல. அது உலக மக்கள் எல்லாருக்கும் பரவலாக்கப்பட்டது. இஸ்லாத்தில் நன்மையும் அதற்குரிய கூலியும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் மறுமையின் வெற்றியும் தான் நோக்கமே ஒழிய வேறொன்று இந்த உலகத்துல இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே பதிவு செய்கின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தயவு செய்து இதுல நீங்க தொழுகையாளிக இல்லாம இருந்தா அது இன்றைய தினம் இந்த வக்தோடு கடைசி ஆக்கிக் கொள்ளுங்க. எந்த வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, போர்க்களத்தை விட கடுமையான ஒரு சூழ்நிலை இல்லை, அங்கேயே தொழணும். போர்க்களத்தில் தொழ வேண்டும். மரண தளவாய் தொழுதை பார்க்கிறோம், தொழுவை எங்கேயுமே விட முடியாதுங்கிறத பார்க்கிறோம். ஆகையால எந்த காரணமும் சொல்லாதீங்க. கடினமான வேலைகள் என்று சொல்லலாம் யாருமே சாக்குப்போக்கு சொல்ல வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் அது ஏற்புடையது ஆகாது. ஆகையால் தொழுகையால் இல்லாமல் இருந்தால் தொழுகையை மாறிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே தொழுது கொண்டிருப்பவர்கள் தொழுகையிலே கவனக்குறைவாக இருந்தால் உங்களுடைய கவனக்குறை போக்கி தொழுகையிலே நிதானமும் உறுதியும் கொண்டு வந்து தொழுகையை கடைபிடிங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி நிமிடம் வரை நமது உடலில் இருந்து தொண்டைக்குழியில் வந்து நின்று நமது கண்கள் வழியாக ரூஹ் வெளிவற்றப்படக்கூடிய அந்த சூழ்நிலை அடையும் வரை தொழுகையை நிறைவேற்றக்கூடிய சிறந்த மக்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய சிறந்த மக்களாக, அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்வதிலே ஆனந்தம் அடையக்கூடிய மக்களாக, அது போன்ற ஆனந்தத்திலும் களிப்பிலும் இருக்கக்கூடிய இதயங்களை கொண்ட ஈமான்களை கொண்ட நன் மக்கள் உள்ளவராக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிறவனாக. அதற்கான முழு முயற்சியை நாம் எடுப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருடைய முயற்சியையும் அவன் வீணாக்குவது இல்லை. எனவே அந்த வாக்குறுதியின் அடிப்படையில முயற்சிகள் செய்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல ஒரு ஈமான்தார்களாக நம் அனைவரும் ஆக்கிவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இது ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரம்.